வெயிலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். When I am being filled with the Holy Ghost, நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது, being filled with the Holy Ghost, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது there are different experiences in the anointing with the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிறைய அனுபவங்கள் இருக்கின்றன. One is receiving the Holy Ghost, ஒன்று பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது, receiving the Holy Ghost. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது. Number two, இரண்டாவது being filled with the Holy Ghost, பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருப்பது, being filled with the Holy Ghost. பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருப்பது. And number three, மூன்றாவது being led by the Holy Ghost, பரிசுத்தாவினாலே நடத்தப்படுவது, being led by the Holy Ghost. பரிசுத்தாவினாலே நடத்தப்படுவது. Number four, நான்காவது being baptized in the Holy Spirit. பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது. We receive the Holy Spirit. நாம் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிறோம். We are filled with the Holy Spirit. நாம் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம். We are led by the Holy Spirit. நாம் பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறோம். We are baptized in the Holy Spirit. நாம் பரிசுத்தாவிலே ஞானஸ்தானம் பெறுகிறோம். There are very specific 4 different experiences. ஒரு முக்கியமான 4 வேறு விதமான அனுபவங்கள். Receiving the Holy Spirit itself is not baptized in the Holy Spirit. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது மட்டுமே பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெறுவது கிடையாது. On the day of Pentecost, பெந்தெகோஸ்தே நாளிலே they all received the Holy Spirit. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். It's a one-time experience. அது ஒரு முறை நடக்கிற அனுபவமா இருக்கிறது. We receive the Holy Ghost. நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறோம். On the day when Peter and John went to Samaria in the church, what Philip was leading, பேதுருவும் யோவானும் சமாரியாவில் இருக்கிற சபைக்கு சென்றபோது பிலிப்பு அதை நடத்தி கொண்டிருந்த பொழுது people there received the Holy Spirit. அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். When Ananias came to Paul or Saul received the Holy Spirit. அனனியா சவுலிடம் வந்தபோது சவுல் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார். When Peter went to Cornelius' house, they received the Holy Spirit. பேதுரு கொர்நேலியுவின் வீட்டுக்கு சென்றபோது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். At Ephesus, when Paul was talking to the disciples, they received the Holy Spirit. அங்கே எபேசுவிலே அவர் சீசர்களோடு பவுல் பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். You ask somebody, when did you receive the Holy Spirit? நாம் சிலரை பரிசுத்தாவிக்கு அறிமுகப்படுத்துகிறோம். Now we ask them, when did you receive the Holy Spirit? நீங்கள் எப்பொழுது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்கிறோம். In that meeting, அந்த கூட்டத்திலே, on such and such day, அந்த நாளிலே. when we ask Paul would say, நாம் பவுலை கேட்டால் பவுல் சொல்லுவார், when I was in the house of Simon the tanner, அந்த சீமோனின் வீட்டில் இருந்த பொழுது one disciple by name Ananias came. அனனியா என்ற பேருள்ள ஒரு சீசன் வந்தார். When he prayed for me, அவர் எனக்கு ஜெபித்த பொழுது I received the Holy Spirit. நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். You asked Peter, when did you receive the Holy Spirit? நீங்கள் பேதுருவை எப்பொழுது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டால், on the day of Pentecost, நான் பெந்தெகோஸ்தே நாளிலே when பெற்றுக்கொண்டேன். I was in that upper room, நாங்கள் மேல் வீட்டு அறையில் இருந்த பொழுது I received the Holy Spirit. நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். So we all have that experience when we receive the Holy Spirit. நமக்கு எல்லோருக்குமே அந்த அனுபவம் இருக்கிறது, நாம் எப்பொழுது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம் என்று. If you ask me, when did I receive the Holy Spirit? நீங்கள் என்னை கேட்டிருந்தால் எப்போது நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் என்று. There 1972, நான் 1972 வருடத்திலே October 28, அக்டோபர் 28 தேதியிலே in ஆவடியிலே in a place called Bhaktavachalapuram, பக்தவச்சலபுரம் என்ற இடத்திலே, where there was ACA branch, அது ஒரு ஏசிய சபையின் கிளை சபையா இருந்தது.
When Brother Jerome was leading the church, ஜெரும் பிரதர் அந்த சகோதரன் அந்த சபையை நடத்தி கொண்டிருந்த பொழுது Pastor Sam Sundaram came. பாஸ்டர் போதகர் சாம் சுந்தரம் வந்தார். He was leading the prayer. அவர் ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்தார். There in that prayer house I received the Holy Spirit. அந்த ஜெப வீட்டிலே நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். When, where, how? எப்பொழுது, எங்கே, எப்படி? That's receiving the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறதா இருக்கிறது. And number 2, இரண்டாவது, being filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பது. It is a repeated occurrences. அது தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. It's not one time occurrence. அது ஒரு முறை நடக்கிற விஷயமா அல்ல. It's a repeated occurrence. அது தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. Again and again we get filled with the Holy Spirit. திரும்ப திரும்ப நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருப்போம். I fill this tumbler with water. நான் இந்த டம்ளரை தண்ணீரினால் நிரப்பும் பொழுது I filled it. அதை நிரப்புகிறேன். How can I fill it again? நான் திரும்ப எப்படி அதை நிரப்ப முடியும்? When it is full, how can I fill it again? அந்த டம்ளர் முழுமையாக இருக்கும் பொழுது நான் எப்படி அதை திரும்ப நிரப்ப முடியும்? Only there must be some expenditure. அது கொஞ்சம் குறையும் பொழுது Then I can fill it again. நான் திரும்பவும் அதை நிரப்ப முடியும். Again there is an expenditure. திரும்ப அது குறையும் பொழுது I fill it again. நான் அதை திரும்ப நிரப்புவேன். That's being filled with the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பது. Again and again. திரும்ப திரும்ப. When wait in the presence of God. நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, when we pray, நாம் ஜெபிக்கும் பொழுது, when we come for an anointing service, நாம் இந்த அபிஷேக கூட்டத்திற்கு வரும்புகிற பொழுது, again and again we are filled with the Holy Spirit. திரும்ப திரும்ப நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். When we do ministry, நாம் ஊழியம் செய்யும் பொழுது, when we go into the world, நாம் இந்த உலகத்துக்கு செல்லும் பொழுது, maybe the level will decrease. அந்த அளவு கொஞ்சம் குறையலாம். Again we are filled with the Holy Spirit. நாம் திரும்ப பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்போம். When the occurrence, that frequencies become more, அந்த நடப்பது அதிகமாக இருக்கும் பொழுது, again and again, again and again, again and again, திரும்ப 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 அது நடக்கும் பொழுது, we will be with full of Holy Ghost. நாம் முழுமையாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்போம். We are full of Holy Ghost. நாம் முழுமையான பரிசுத்த ஆவியிலே இருப்போம். That's a repeated occurrence. அது தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. I received the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். Again and again I am filled with the Holy Spirit. திரும்ப திரும்ப நான் பரிசுத்த ஆவியினால் I am with நிரப்பப்பட்டு the full of the Holy Ghost. நான் பரிசுத்த ஆவியினால தொடர்ந்து நிரப்பப்பட்டிருக்கிறேன். And number 3, மூன்றாவது, I am led by the Holy Ghost. நான் பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிறேன். Holy Ghost leads me. பரிசுத்த ஆவி என்னை நடத்துகிறார். Holy God leads me. பரிசுத்த ஆவி என்னை நடத்துகிறார். My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, when I was to turn to the left or to the right, நான் வலது பக்கம் இடது பக்கம் சாயும் பொழுது, what I should do, what I should not do, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, Holy Ghost leads me. பரிசுத்த ஆவி என்னை நடத்துகிறார். We are led by the Holy Ghost. நாம் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டிருக்கிறோம். And number 4, நான்காவது, we are baptized in the Holy Ghost. நாம் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். What do you mean by baptized in the Holy Ghost? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவது என்றால் Is one experience I am filled with the Holy Ghost. ஒரு அனுபவத்திலே நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தேன். Another experience, இன்னொரு அனுபவத்திலே I am immersed in the Holy Ghost. நான் பரிசுத்த ஆவியிலே மூழ்கப்பட்டிருக்கிறேன். Holy Ghost is in me. பரிசுத்த ஆவி என்னில் இருக்கிறார். Holy Ghost is around me. என்னை சுற்றிலும் பரிசுத்த ஆவி Holy இருக்கிறார். Ghost is above me. எனக்கு மேலாக பரிசுத்த ஆவி இருக்கிறார். I am immersed in the Holy நான் Ghost. பரிசுத்த ஆவியிலே மூழ்கி இருக்கிறேன். Just imagine, take a sponge. ஒரு பஞ்சை எடுத்து, ஒரு ஃபோம் ஸ்பாஞ்ச், Take a sponge ஒரு ஸ்பாஞ்சை எடுத்து and immerse into the water. நாம் தண்ணீரிலே மூழ்கும் பொழுது, There's water inside the sponge அந்த ஸ்பாஞ்சுக்குள்ள தண்ணி இருக்கும், and sponge is in the water. அந்த ஸ்பாஞ்சும் தண்ணிக்குள்ள இருக்கும். So we have got Holy Ghost in us, நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டிருப்போம். and we are immersed in the Holy Ghost. நாம் பரிசுத்த ஆவியிலே மூழ்கி இருப்போம். That is a baptized in the Holy Ghost. அது பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுகிறது. My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, many of you, almost every one of you, எல்லாருமே, ஏறக்குறைய எல்லாருமே, you all received the Holy Spirit. நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். Maybe in a prayer, ஜெபத்திலோ, in a retreat,
ஒரு ரிட்ரீட்டிலோ in an anointing service, ஒரு அபிஷேக கூட்டத்திலோ or in your house, உங்கள் வீட்டிலோ somewhere you receive the Holy Spirit. ஏதோ ஒரு இடத்திலே நீங்கள் பரிசுத்த ஆவியை But பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். then again and again, திரும்ப திரும்ப you should be filled with the Holy Ghost. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். When we are filled with the Holy Ghost, நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது what are the things which take place? என்னென்ன காரியங்கள் நடக்கிறது? Acts chapter 2 verse 4. அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Acts chapter 2 verse 4. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். And they were all filled with the Holy Ghost and began to speak with other tongues as the Spirit gave them utterance. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். It is not varatinbadiye, it is literally ucharipinbadiye. அது வரத்தின்படி என்று எழுதியிருக்கிறது, பட் ஆனால் அது உச்சரிப்பின்படியே. According to the utterance God gave them. தேவன் அவர்களுக்கு கொடுத்த உச்சரிப்பின்படியே. And they were all filled with the Holy Ghost அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். and began to speak with other tongues. அந்நிய பாஷை வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். It's one of the great blessings. இது ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். When we are filled with the Holy Spirit, நாம் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது we speak in other tongues. நாம் வேறு பாஷைகளிலே பேசுவோம். Unknown tongues. நமக்கு தெரியாத பாஷையிலே The பேசுவோம். speaker will not know what he speaks. பேசுகிறவர்களுக்கு என்ன பாஷை பேசுகிறார் என்று தெரியாது. The hearers may know, may not know. அதை கேட்கிறவர்களுக்கு அது தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் போகலாம். The hearers may know, may not know. கேட்கிறவர்களுக்கு அது தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். But the speaker will not know it. பேசுகிறவர்களுக்கு அது நிச்சயமாக That's why it's தெரியாது. called unknown tongue. அதுதான் அந்நிய பாஷை என்று நாம் சொல்லுகிறோம். Because of their ignorance, some people say speaking in tongues is volaral. அறியாமையினாலே அநேகர் அந்நிய பாஷையில பேசுகிறது உலறுகிறது என்று சொல்லுகிறார்கள். God has not given any volaral to anybody. நம் தேவன் யாருக்குமே உலறலை கொடுக்கவில்லை. Speaking in tongues is not volaral. அந்நிய பாஷையில பேசுவது உலறுவது கிடையாது. Then what is volaral you will understand. உலறல் என்றால் என்ன உங்களுக்கு தெரியும். Those who are making a comment out of ignorance is volaral. அறியாமையினாலே யாரெல்லாம் இதை விமர்சிக்கிறார்களோ அவர்கள் தான் உலறுகிறார்கள். Just think positively, can God give something absolutely nonsense to people? ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க, தேவன் உண்மையாகவே ஒரு முட்டாள்தனமான காரியத்தை மக்களுக்கு கொடுப்பாரா? Can you imagine Peter, John and others received the Holy Spirit and they were volarifying? நீங்கள் யோசித்து பாருங்கள், பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு உலறினார்களா? Speaking in tongues is a very great blessing. அந்நிய பாஷையில பேசுகிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். I have preached a number of sermons on the blessings of speaking in tongues. அந்நிய பாஷையில பேசுகிறதால் வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து அநேக செய்திகளை பகிர்ந்திருக்கிறேன். Just I remember 3 titles. நான் 2 தலைப்புகளை நான் நினைவு கூறுகிறேன். 3 titles. 3 தலைப்புகளை நினைவு கூறுகிறேன். One is speaking in tongues. முதலாவது அந்நிய பாஷையில பேசுவது. Another title, when you speak in tongues. இன்னொன்று, எப்பொழுது நீங்கள் அந்நிய பாஷையில பேசும் பொழுது. One is blessings in speaking in tongues. இன்னொன்று அந்நிய பாஷையில் பேசுவதனால் வருகிற ஆசீர்வாதம். So what are the blessings we get when we speak in tongues? அந்நிய பாஷையில பேசுகிறதுனால என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது? There are ever so many blessings, spiritual blessings we get when we speak in tongues. நமக்கு அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அந்நிய பாஷையில பேசுகிறதுனாலே கிடைக்கிறது. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. So be filled with the Holy Ghost and speak in tongues. அந்நிய பாஷையில நிறைந்து பரிசுத்த ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில பேசுங்கள். He that speaketh in tongues edifieth himself. அந்நிய பாஷையில பேசுகிறவன் தன்னை பக்தி விருத்திக்குண்டாக தனக்கு பக்தி விருத்திக்குண்டாக பேசுகிறான். So you speak more in tongues and your piety, your godliness will be edified. நீங்கள் அதிகமாக அந்நிய பாஷையில பேசுகிற பொழுது உங்களுடைய பக்தி விருத்தியாகும். When you prophesy, நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற when பொழுது, you preach, நீங்கள் போதிக்கிற பொழுது others may get edified. மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். You may get edified, you may go without getting edified. உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகலாம், இல்லாமலும் போகலாம். But when you speak in tongues, நீங்கள் அந்நிய பாஷையில பேசுகிற பொழுது others may not understand what you speak. மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று புரியாது. But in your spirit you will be speaking with God.
நீங்கள் உங்களுடைய ஆவிலே தேவனோடு பேசுகிறீர்கள். God will be giving revelations in your spirit. தேவன் உங்களுடைய ஆவிலே வெளிப்படுத்துதலை உண்டாக்குகிறார். God is spirit. தேவன் ஆவியா இருக்கிறார். And God will communicate with your spirit. அந்த ஆவி உங்களுடைய ஆவியோட அவர் What God has prepared for you will be revealed in your spirit. தேவன் உங்களுக்கு என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை உங்களுடைய ஆவியிலே உணர்த்துவார். Eyes have not seen, ears have not heard, it has not appeared in the minds of the people. கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, அது மனிதருடைய மனதிலே தோன்றினதில்லை. But God reveals them in your spirit. தேவன் அதை உங்களுடைய ஆவியிலே வெளிப்படுத்துவார். So more and more you speak in tongues. நீங்கள் தொடர்ந்து திரும்ப திரும்ப அந்நிய பாஷையிலே பேசுகிற பொழுது You get refreshed. உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். This is the refreshing that refresheth the weary. இதுதான் இளைத்தவனை இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். This is the refreshing. இதுவே ஆறுதல். My dear brother, my dear sister. அருமையான சகோதர சகோதரிகளே, So when you are filled with the Holy Ghost, நீங்கள் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது we speak in tongues. நாம் அந்நிய பாஷையிலே பேசுகிறோம். Number 2, இரண்டாவது Acts chapter 4 verse 31. அப்போஸ்தலர்கள் 4:31. There were so many blessings. I just point out a few things to encourage you how you can have a life filled with the Holy Ghost. அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. நான் ஒரு குறிப்பிட்டவரை மட்டுமே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று. Acts chapter 4 verse 31. அப்போஸ்தலர்கள் 4:31. And when they had prayed, the place was shaken where they were assembled together. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. And they were all filled with the Holy Ghost. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு And they spake the word of God with boldness. தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். When you are filled with the Holy Ghost, நீங்கள் அந்நிய பாஷையிலே நீங்கள் பரிசுத்தாவிலே நிரப்பப்படும் பொழுது you get boldness. உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். In the upper room, when Peter, John, the disciples received the Holy Spirit, மேல் வீட்டறையிலே பேதுருவும் யோவானும் சீசர்களும் அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பொழுது they became very bold. அவர்கள் மிகவும் தைரியமாய் ஆனார்கள். They were very scared. அதற்கு முன்பாக மிகவும் They பயந்திருந்தார்கள். were hiding themselves in an upper room. அவர்கள் மேல் வீட்டறையிலே ஒளிந்து கொண்டிருந்தார்கள். They had the room locked. அவர்கள் அந்த அறையை பூட்டி வைத்திருந்தார்கள். They are filled with the Holy Spirit. அவர்கள் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்ட பொழுது They can go and talk to Ananias. அவர்கள் வெளியே சென்று அனனியாவிடம் பேசினார்கள். They have talked to the high priest. அவர்கள் பிரதான ஆசாரியனிடம் பேசினார்கள். They were able to talk to the people. அவர்கள் மற்ற மக்களோடு பேசினார்கள். When we are filled with the Holy Ghost, நாம் பரிசுத்தாவிலே நிரப்பப்படுகிற பொழுது we have got the boldness to share God's word with other people. நமக்கு தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தைரியம் கிடைக்கிறது. Will not be scared. பயந்து இருக்க மாட்டோம். We can talk to them. நாம் அவர்களோடு பேசலாம். We can say, Jesus who was crucified is risen from the dead. I am a witness for that. இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு உயிர்த்தெழுந்தார், நானே அதற்கு சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லலாம். I am a witness for that. நானே அதற்கு சாட்சியாக இருக்கிறேன். Jesus is alive. I am a witness for that. இயேசு உயிரோடு இருக்கிறார், நானே சாட்சியாக இருக்கிறேன். Jesus is God in flesh, we can say. இயேசு மாம்சத்திலே வந்த தேவன். Under the heaven, on the earth, except in the name of Jesus, there is no salvation. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறே நாமம் இல்லை ரட்சிப்புக்கு. Very boldly we would be able to declare. நாம் தைரியமாக அதை மற்றவர்களுக்கு சொல்லலாம். I talked to many people. மற்ற எல்லாரோடையும் பேசலாம். Even people from other religion with a very strong in their religion. I have asked them, can you give me a name on the earth under the sky? A name that can save you. நான் மற்ற மதத்திலே அவர்கள் மத கோட்பாடுகளிலே வலிமையா இருந்தவர்களுடன் நான் கேட்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு பெயர் உங்களால கொடுக்க முடியுமா? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஒரு பெயர் உங்கள் எல்லா பாவத்திலிருந்து உங்களை ரட்சிக்க. Can you say so and so? இந்த ஒரு நபர். You worship him as God. அவரை நாம் தேவனாக வழிபடும் பொழுது You are worshiping him as God. நீங்கள் அவரை தெய்வமாக வணங்குறீங்க. Can that man save you from sin? அந்த மனிதன் உங்கள் பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்க முடியுமா? Can you give me one name? ஒரு பெயரை உங்களால் சொல்ல முடியுமா? He came to save me from sin. அவர் என்னை பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்தார். Any avatar. ஏதாவது ஒரு அவதாரம்.
We can tell them boldly, அவர்களிடம் நம் தைரியமாக சொல்லலாம். my dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, there were two friends. ஒரு 2 நண்பர்கள் இருந்தார்கள். Both of them were atheists. 2 பேருமே நாத்திகர்கள். In their young stage, they were atheists. அவர் இந்த வாலிப பிரயாணத்திலே அவர்கள் நாத்திகர்களா இருந்தார்கள். They never believed in God. அவர்கள் தேவனை கடவுளை நம்பவில்லை. Maybe when they are coming to the last year graduation, அவர்கள் அந்த இறுதி ஆண்டு பட்டமளிப்பு விழாவுக்கு வருகிற பொழுது, பட்டப்படிப்பு வரும்பொழுது, they became believers. அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். No, believers. விசுவாசிகளாக ஆனார்கள். One person became a Christian. ஒருவர் கிறிஸ்தவராக மாறினார். Another person started believing God in another religion. அவர் இன்னொரு மதத்தின் விசுவாசியாக இன்னொருவர் மாறினார். But both of them believed in God. இருவருமே கடவுளை நம்ப ஆரம்பித்தார்கள். And after college they got separated. கல்லூரிக்கு பின்பு அவர்கள் பிரிந்து விட்டார்கள். Now they got retired. அவர்கள் இப்பொழுது ஓய்வு பெற்று விட்டார்கள். So after their retirement, both of them met once. அந்த ஓய்வுக்கு பிறகு அவர்கள் இருவருமே ஒரு முறை சந்தித்தார்கள். They had started talking about their religious experiences. அவர்களுடைய மதம் சார்ந்த அனுபவத்தை குறித்து அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டார்கள். The Christian said, இந்த கிறிஸ்தவ நண்பர் சொன்னார், Jesus gave me good job. இயேசு எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். The other person said, my God also gave me good job. அந்த இன்னொரு நபர் சொன்னார், எங்க கடவுள் கூட எனக்கு நல்ல வேலையை கொடுத்தார். So the Christian said, கிறிஸ்தவர் சொன்னார், so God gave me good family, wife and children. கடவுள் எனக்கு ஒரு நல்ல குடும்பம், மனைவி, மக்கள் எல்லாம் கொடுத்தார். The other man said, my God also gave me good wife and good children. அந்த மத்த மதத்தில் இருந்தவர் சொன்னா, எங்களோட கடவுள் கூட எனக்கு நல்ல குடும்பம், மனைவி, மக்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். This Christian said, இந்த கிறிஸ்தவர், I bought a beautiful house. நான் ஒரு நல்ல வீடை வாங்கிட்டேன்னு கிறிஸ்தவர் சொன்னார். The other person said, my God also gave me a good house. அந்த மத்த மதத்தினரும் சொன்னார், என்னோட கடவுள் கூட எனக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்திருக்கிறார். This Christian said, my God helped me settle all my children. 2 children, God helped me to settle my children. கிறிஸ்டியன் சொன்னார், என்னுடைய கடவுள் என்னுடைய 2 குழந்தைகளையும் நல்லா செட்டில் ஆகிறதுக்கு உதவி பண்ணார். The other person said, அந்த இன்னொரு மதத்தவர் yes, my God also helped me settle my children well. ஆமாமா, என்னோட கடவுள் கூட என்னுடைய குழந்தைகள்லாம் நல்லா செட்டில் ஆகிறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். Now the Christian said, இப்பொழுது கிறிஸ்தவர் சொன்னார், now I am retired. நான் இப்பொழுது ஓய்வு பெற்று விட்டேன். The Lord has done everything good for me. தேவன் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாய் செய்திருக்கிறார். Now he is making me more like him. இப்போது என்னை அவரை போல என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். He is making me more like him. இப்பொழுது அவர் என்னை அவரை போல மேலும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். The other person is unable to open his mouth. அந்த இன்னொரு மனிதர் அதை வாயை திறந்து பேச முடியவில்லை. Like which avatar I could become? நான் எந்த அவதாரமாக நான் மாற முடியும்? Can I be like this God, that God, that God? நான் இந்த கடவுள் மாதிரி அந்த கடவுள் மாதிரி மாற முடியுமா? Which avatar I can follow? எந்த அவதாரத்தை நான் பின்தொடர முடியும்? Under the sky, on the earth. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும். No, the name is given. வேற எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை. We can speak boldly. நாம் தைரியமாக பேசலாம். When we are filled with the Holy Ghost. நாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது. When we are filled with the Holy Ghost. நாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது. We speak boldly. நாம் தைரியமாக பேசுவோம். My dear brother, my dear sister. அருமையான சகோதர சகோதரிகளே. About Paul's experience. பவுலோடைய அனுபவத்தை குறித்து. Acts chapter 9. அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம். This experience should be in every one of you. இந்த அனுபவம் நம்ம எல்லோருக்கும் இருக்க வேண்டும். Acts chapter 9. அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம். Verse 17 down. 17ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். And Ananias went his way and entered into the house and putting his hand on him and said, Brother Saul, the Lord, even Jesus that appeared unto thee in the way as thou comest, hath sent me that thou mightest receive the sight and be filled with the Holy Ghost. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வையடையும்படிக்கும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். And immediately there fell from his eyes as it had been scales, and he received sight forthwith and arose and was baptized.
உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். Please read, please careful, verse 19. And when he had received meat, he was strengthened. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். He was 3 days, he was eating nothing. 3 நாட்கள் அவன் எதுவும் சாப்பிடாமல் இருந்தான். Now when he has received meat, he was strengthened. அவன் போஜனம் பண்ணின பின்பு அவன் பலப்பட்டான். Then was Saul certain days with the disciples which were at Damascus. சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து He received the Holy Spirit. அவன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு He was filled with the Holy Spirit. அவன் பரிசுத்தாவில நிரப்பப்பட்டு And he was with the disciples for certain days. அவன் அந்த சீசர்களோட 7 நாட்கள் தங்கியிருந்தான். Verse 20. 20ஆம் வசனம். And straightway he preached Christ in the synagogues that he is Son of God. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். I received the Holy Spirit. நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். In a few days' time. சில நாட்களிலே In a running train from Chennai to Tirunelveli. சென்னையிலிருந்து திருநெல்வேலி ஓடுற ரயில்ல I was 22 years old. நான் 22 வயசு வாலிபன். Straight away, உடனடியாக I stood up and started preaching. நான் எழுந்து பிரசங்கிக்க தொடங்கினேன். Straight away he preached. உடனடியாக அவன் பிரசங்கிக்க தொடங்கினான். What was his message? அவன் செய்தி கொடுத்தான். Jesus is the Son of God. இயேசுவே தேவனுடைய குமாரன். What does it mean, Son of God? தேவனுடைய குமாரன் என்றால் என்ன? Jesus is God revealed in flesh. இயேசு மாம்சத்திலே வந்த தேவன். The phrase Son of God means அந்த தேவனுடைய குமாரன் என்கிற அந்த வார்த்தை Jesus, God revealed in flesh. இயேசு தேவன் மாம்சத்திலே வந்த தேவன். God revealed மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இயேசு. மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் இயேசு. He is the Purushottaman. அவர்தான் ஒரு புருஷோத்தமனாய் இருக்கிறார். He is the நிறைமொழி. நிறைமொழி. In Tirukkural we read நிறைமொழி மாந்தர் பெருமை, the total word becoming flesh. திருக்குறளே நிறைமொழி மாந்தர் பெருமை என்று பார்க்கிறோம். அந்த முழுமையான வார்த்தை என்று இருக்கிறது. நிறைமொழி மனிதனான பெருமை. நிறைமொழி மனிதனான பெருமை. மறைமொழி காட்டிவிடும். It's seen in the Bible. மறைமொழி காட்டும். So straight away he told people, Jesus is the Son of God. இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தான். Jesus is Yahweh. இயேசுவே யாவே என்று பிரசங்கித்தான். Jesus is God in flesh. இயேசுவே மாம்சத்தில் வந்த தேவன். When you receive the Holy Spirit, நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிற பொழுது straight away you preach Jesus to others. நீங்கள் உடனடியாக இயேசுவை மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பீர்கள். My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, verse 21. 21ஆம் வசனம். But all that heard him were amazed and said, is not this he that destroyed them which called on this name in Jerusalem and came hither for that intent, that he might bring them bound unto the chief priests. கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுதுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்துக்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள். But Saul increased the more in strength. சவுல் அதிகமாய் திடன் கொண்டு, increased more in strength, அதிகமாய் திடன் கொண்டு, and confounded the Jews which dwelt at Damascus. தமஸ்குல் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். குழப்பிட்டான். கலக்குன்னு கலக்கிட்டான். போய் வசனத்தை எடுத்து சொல்றான். They get confounded. அவர்கள் கலங்கினார்கள். தகைச்சு போயிட்டாங்க. என்ன சொல்லன்னு தெரியும். When we are filled with the Holy Spirit, நாம் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது we speak the word of God boldly. நாம் தேவனுடைய வசனத்தை தைரியமாக பேசுவோம். Many years back, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, before my marriage, என்னுடைய திருமணத்துக்கு முன்பாக, maybe at that time I must be 23 or 24, அந்த நேரத்தில் 23 22 வயது இருந்திருக்கலாம். with the ACA youth people, we went for a street preaching. ஏசிய சபையில வாலிபர்கள் ஒரு தெரு பிரசங்கத்துக்கு சென்றிருந்தோம். I went with them. நானும் அவர்களோடு சென்றிருந்தேன்.
So in one stand, one Anna was preaching. ஒரு இடத்திலே ஒரு அண்ணன் பேசிக் கொண்டிருந்தார். I was standing at the back. நான் அவருக்கு பின்பாக நின்று கொண்டிருந்தேன். By my side, என்னுடைய பக்கத்துல a professor was standing. ஒரு ப்ரொஃபசர் நின்றிருந்தார். He was professor of Vaishnava College. English professor of Vaishnava College. அவர் ஒரு வைஷ்ணவ காலேஜில் ஆங்கில ப்ரொஃபஸராக இருந்தார். I was standing by his side. நான் அவர் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன். From somewhere one young man came. எங்கிருந்தோ ஒரு வாலிபர் வந்தார். And he asked this professor, "Sir, can you come for a minute?" அவர் அந்த ப்ரொஃபஸரை பார்த்து என் கூட வர முடியுமா என்று கேட்டார். We don't know why he was inviting. எங்கே கூப்பிடுறாருன்னு தெரியல. The professor said yes. அவரும் அந்த ப்ரொஃபஸரும் வரேன்னு சொல்லிட்டார். He took us to a bachelor's quarters. ஒரு பேச்சுலர் குடியிருக்கிற ஒரு ரூமுக்கு கொண்டு Just a போனார். small room. ஒரு சின்ன அறை. 3 or 4 bachelors were there. ஒரு 3-4 பேச்சுலர்ஸ் அங்க தங்கி இருந்தாங்க. It appeared that he was an engineer. I mean, maybe doing some diploma course or something in engineering. That board was there. அது அவர்கள் ஏதோ என்ஜினியரிங் டிப்ளமோ படிக்கிற ஒரு வாலிபர்கள் மாதிரி காணப்பட்டார்கள். அங்க ஒரு Drawing board was there. ஒரு வரைகிற போர்டு இருந்தது. So when we both went in, நாங்க உள்ள சென்ற உடனே that young man locked the room. அந்த வாலிபர் அந்த அறையை பூட்டி விட்டார். He was asking the professor, அவர் அந்த ப்ரொஃபஸரை கேட்கிறார், "Show us God. எங்களுக்கு கடவுளை காட்டுங்க. Show us God." எங்களுக்கு கடவுளை காட்டுங்க. The professor was trying to say so many things. அந்த ப்ரொஃபஸர் அநேக காரியங்களை அவர்களுக்கு சொல்ல முயற்சித்தார். They all were mocking at him. அவர்கள் எல்லாரும் அவரை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார்கள். "Show us God." கடவுளை காட்டுங்கள் என்று சொன்னார். He didn't know what to do. அவருக்கு என்ன பண்றதுன்னு I தெரியல. was sitting quietly. நான் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன். The professor, "Hey, open the door, we'll go." ப்ரொஃபஸர் சொன்னா கதவு தர போலாம் அப்படின்னு. No, you show us God and go. எங்களுக்கு கடவுளை காட்டிட்டு நீங்க போங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. Or you say what all you say is lie and go. இல்லைன்னா நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு வெளியே போயிருங்க. No, it is true. இல்ல இது உண்மை. Then show us God. அப்படின்னா எங்களுக்கு கடவுளை காட்டுங்க. I was sitting quietly. நான் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன். The eyes of the professors were bulging. I was about to weep. அவருடைய கண்கள் அப்படியே கலங்கி கொண்டு வந்தது. அவர் அழுகிற நிலைமைக்கு வந்து விட்டார். At that time I opened the mouth. நான் அப்போது பேச ஆரம்பிச்சேன். I asked that young man, அந்த வாலிபரை பார்த்து நான் கேட்டேன், "Shall I ask you one thing?" நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? No, ask. கேளுங்க. I think that you are doing engineering work. நீங்க ஏதோ இன்ஜினியரிங் பண்றீங்கன்னு You are நினைக்கிறேன். studying engineering. நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னு Yes. நினைக்கிறேன். ஆமா. Show me one point. எனக்கு ஒரு புள்ளியை காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். Show me one point. எனக்கு ஒரு புள்ளியை காட்டுங்க. He took pencil and put a dot on the board. பென்சில் எடுத்து அந்த போர்டில் ஒரு புள்ளி வச்சு காட்டினார். I said it's not a point, it's a circle. நான் அது புள்ளி அல்ல, அது ஒரு வட்டம் என்று சொன்னேன். It's a circle, I want a point. அது வட்டம், எனக்கு புள்ளியை காட்டுங்கன்னு சொன்னேன். Now we have to sharpen the pencil more. அவர் இன்னும் அந்த பென்சிலை இன்னும் ஷார்ப் பண்ணணும். Even then you will have a circle under a microscope. I want to see a point. நீங்க அப்படி புள்ளி வச்சாலுமே மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா அது ஒரு வட்டமா தான் தெரியும். எனக்கு புள்ளி வேணும் அப்படின்னு சொன்னேன். How can I show a point? What do you mean by a point? அது எப்படி காட்ட முடியும்? புள்ளினா என்ன? A point is a circle with zero radius. Show me a circle with zero radius. பாயிண்ட்ன்றது ஒரு ஒரு வட்டம், ஜீரோ ரேடியஸ்ல இருக்கிற ஒரு வட்டம். எனக்கு ஜீரோ ரேடியஸ்ல இருக்கிற ஒரு வட்டத்தை காட்டுங்க. How can I show that? அது எப்படி என்னால காட்ட Then முடியும்? why do you believe it? அப்படின்னா ஏன் அதை நம்புறீங்க? He didn't know what to say. அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. A line is the integration of points. ஒரு கோடு என்பது புள்ளிகளின் கூட்டாக இருக்கிறது. When you cannot show a point, then there is no line. உங்களுக்கு புள்ளியை காட்ட முடியலன்னா ஒரு கோடே இல்ல. Integration of lines is a plane. கோடுகளின் கூட்டு தான் ஒரு தளமா இருக்கிறது. When there is no line, there is no plane. அந்த கோடுகளே இல்லைன்னா அந்த தளம் கிடையாது. And integration of plane is the building. அந்த தளங்களின் கூட்டு தான் ஒரு பெரிய பில்டிங்கா இருக்கிறது. When there is no plane, there is no building. தளங்கள் இல்லைன்னா நம்மளுக்கு பில்டிங்கே இல்ல. You can't show a point. How can you learn engineering? ஒரு புள்ளியை உங்களால காட்ட முடியலன்னா எப்படி நீங்க இன்ஜினியரிங் படிக்க முடியும்? He don't know what to do. அவருக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. I asked him,
நான் அவர்கிட்ட கேட்டேன், Have you got life? உங்களுக்கு உயிர் இருக்கா? Yes. ஆமா. Show me your life. உங்களோட உயிரை காட்ட முடியுமா? I am still moving and that's the body. நான் அசைகிறேன், அது உடலா இருக்குது. Show me your life. உங்களோட உயிரை காட்டுங்க. When life leaves your body, அந்த உயிர் உங்களை விட்டு போகும்பொழுது your weight should decrease. உங்களுடைய எடை எடை குறையணும். குறையணும். If life is a matter, உயிர் ஒரு பொருளா இருக்குமானால் when it leaves your body, your weight should decrease. அது உங்களை உடல் விட்டு போகும்போது உங்கள் எடை குறையணும். Why should your weight increase when the life leaves your body? ஏன் உங்க உடலோட எடை அதிகரிக்குது உங்க உயிர் போனதுக்கு அப்புறம்? Yo, I'm getting mad, he said. ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிக்குதுன்னு அவர் சொன்னார். Show your life. உங்களோட உயிரை காட்டுங்க. Otherwise accept you are dead. இல்லைன்னா நீங்க செத்துட்டீங்கன்னு ஒத்துக்குங்க. Yes, I am dead, I am dead. நான் செத்துட்டேன்னு அவர் ஒத்துக்கிட்டார். I said, what is this? நான் அது என்னன்னு கேட்டேன். Table. டேபிள்னு சொன்னாங்க. I said, it's not table, it is cat. இது ஒரு பூனை அப்படின்னு சொன்னேன். இது டேபிள் இல்ல, இது பூனைன்னு Hey, சொன்னேன். what do you say? எப்படி சொல்ற? Prove that this is table. இது டேபிள் தான் எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. This is table. இது டேபிள் தான். Prove that this is table. இது டேபிள் தான் எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. He said, அவர் சொன்னார், I am becoming mad, please go. எனக்கு பைத்தியம் பிடிக்குது, தயவு செஞ்சு போயிருங்க. Please go. I said, we don't go. இல்ல நாங்க போக மாட்டேன். Accept that you are dead in sins. That's what my Bible says. Jesus is the only way. So I accept everything, please go. நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்னு. It happened somewhere here. I was 22 or 23 years old. இது இங்க தான் நடந்து. நான் அந்த டைம்ல எனக்கு 22 23 வயசு இருக்கும். When we came out, the professor said, you saved us. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னை காப்பாத்திட்டேன்னு அந்த It's not that I saved us. It is Jesus. இயேசு தான் நம்மளை காப்பாத்தினார், நான் இல்ல. When Paul was talking to the Jews, they got confounded. பவுல் அந்த யூதர்களிட்ட பேசும்போது அவர்கள் குழம்பி போனார்கள். My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, I can go on and on. நான் சொல்லிக்கொண்டே போகலாம். When you receive the Holy Ghost, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது you speak boldly the word of God. நீங்கள் வசனத்தை தைரியமாக பேசுவீர்கள். So when you receive the Holy Spirit, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் we பொழுது speak in tongues. நாம் அந்நிய பாஷையில பேசுகிறோம். When we receive the Holy Spirit, நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது we speak boldly the word of God. நாம் தேவனுடைய வசனத்தை தைரியமாக பேசுவோம். And one more thing, இன்னொரு விஷயம், Luke chapter 1, லூக்கா 1ஆம் அதிகாரம் verse 15 down. 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். For it's about John the Baptist. It's about John the Baptist. யோவான் ஸ்நானகனை குறித்து இருக்கிறது. For he shall be great in the sight of the Lord, and shall drink neither wine nor strong drink, and he shall be filled with the Holy Ghost, even from his mother's womb. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருப்பான். And many of the children of Israel shall be turned to the Lord their God, and he shall go before him in the spirit and power of Elias, to turn the heart of the fathers to the children, and the disobedient to the wisdom of the just, to make ready a people prepared for the Lord. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவான், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பான் என்றான். When we are filled with the Holy Ghost, நாம் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது we will be able to turn the hearts of, not only confound them, we will be able to turn the hearts of many people to God. நாம் அநேகருடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திருப்புவோம். We will be able to turn the hearts of the many people to God. அநேகருடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திருப்ப முடியும். My dear brother, my dear sister, அருமையான சகோதர we will சகோதரிகளே, be able to turn the hearts of the disobedient to the wisdom of God. நாம் கீழ்ப்படியாதவருடைய இருதயத்தை தேவனுடைய ஞானத்துக்கு முன்பாக திருப்ப முடியும். We will be able to make ready a people prepared for the Lord. தேவனுக்கென்று ஒரு கூட்டமான ஜனத்தை நாம் ஆயத்தம் பண்ண முடியும். ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த முடியும். To make ready a people prepared for the Lord. உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்த It's முடியும். not that we go out and speak.
நாம் வெளியே சென்று பேசுவது மட்டுமல்ல, It's not that we confound others. நாம் மற்றவர்களுக்கு உணர்த்துவது மட்டுமல்ல, மற்றவங்களை குழப்புறது குழப்பறது மாத்திரம். மட்டுமல்ல, We'll be able to prepare a people ready for the Lord. உத்தமமான ஒரு ஜனத்தை நாம் தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்த முடியும். My dear brother, my dear sister, அருமையான சகோதர be சகோதரி, able to turn the hearts of the people to the Lord. நீங்கள் மக்களுடைய ஜனத்தை தேவனுக்கு முன்னாக திருப்ப முடியும். You'll be able to make the disobedient turn to wisdom of God. பிடியாதவர்களை தேவனுடைய ஞானத்துக்கென்று திருப்ப முடியும். So when we are filled with the Holy Ghost, நாம் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது we'll be able to plunder hell and replenish heaven. நாம் நரகத்தை கொள்ளையடித்து பரலோகத்தை நிரப்ப முடியும். There are many verses. அநேக வசனங்கள். Just to save time, I go fast. நான் நேரத்தை சேமிப்பதற்காக வேகமாக சொல்லுகிறேன். Number 4. நான்காவது, Luke chapter 1 verse 67. லூக்கா 1:67. Luke chapter 1 verse 67. லூக்கா 1:67. And his father Zacharias was filled with the Holy Ghost and prophesied. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக. When we are filled with the Holy Ghost, நாம் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டிருக்கும் we பொழுது can give the utterance of God. நாம் தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்ல We முடியும். will prophesy. நாம் தீர்க்க தரிசனம் We சொல்லுவோம். speak the mysteries. நாம் ரகசியங்களை பேசுவோம். And the gifts of God can be operated through us. தேவனுடைய சித்தம் நம் மூலமாக The gifts of God. தேவனுடைய வரங்கள் நம் மூலமாக செயல்படும். Miracles can take place. அற்புதங்கள் நடக்கும். Hidden things can be revealed. மறைந்திருக்கிற காரியங்கள் வெளிப்படுத்தப்படும். My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, for the gifts of the Holy Spirit to operate through you, பரிசுத்தாவியான வரங்கள் நம் மூலமாக செயல்பட you must have the gifts. நமக்கு வரம் இருக்க வேண்டும். We must have received those gifts. நாம் அந்த வரங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்க And வேண்டும். when we are filled with the Holy Ghost, நாம் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது those gifts will be in operation. அந்த வரங்கள் செயல்பட தொடங்கும். When you receive the gifts of the Holy Spirit, நீங்கள் பரிசுத்தாவின் வரங்களை பெற்றுக்கொண்ட it பொழுது will be with you. அது உங்களோடு இருக்கும். But when you are filled with the Holy Ghost, நீங்கள் பரிசுத்தாவிலே நிரப்பப்படும் பொழுது miracles will take place. அற்புதங்கள் நடக்கும். You will cast out the evil spirits. அது உங்களுடைய ஆவியில் No, you will cast out the evil spirits. நீங்கள் அசுத்த ஆவிகளை துரத்துவீர்கள். You will deliver people from demonic oppressions. நீங்கள் பிசாசு பிடித்தவர்களை விடுதலை செய்வீர்கள். Supernatural healings will take place. இயற்கைக்கு மாறான குணமாக்குதல் நடக்கும். Those who are bound will be delivered. கட்டப்பட்டவர்கள் விடுதலை பண்ணப்படுவார்கள். Broken hearts will be healed. உடைந்த இருதயங்கள் குணப்படுத்தப்படும். Supernatural miracles will take place. இயற்கைக்கு மேலான ஒரு அற்புதங்கள் நடக்கும். You will prophesy. நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவீர்கள். You will speak out the hidden words. நீங்கள் ரகசியமான வார்த்தைகளை பேசுவீர்கள். You will destroy the works of Satan. நீங்கள் பிசாசின் செயல்களை நீங்கள் உடைப்பீர்கள். You will be able to deliver people from witchcraft activities. நீங்கள் பில்லி சூனிய கட்டுகள் இருக்கிறவர்களை நீங்கள் விடுதலை செய்வீர்கள். Please listen three things. 3 காரியங்களை கேளுங்கள். You must know what gift you have got. உங்களுக்கு என்ன வரம் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டும். You must receive that gift. நீங்கள் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். And you must be filled with the Holy Ghost to operate that gift. நீங்கள் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அந்த வரங்களை செயல்படுத்த. With all our carnality we cannot demonstrate spiritual gifts. நீங்கள் மாம்சத்திலே ஆவிக்குரிய வரங்களை நாம் செயல்படுத்த முடியாது. So we must be filled with the Holy Ghost to operate the spiritual gifts. நாம் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த பரிசுத்த வரங்களை நாம் செயல்படுத்த முடியும். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. I just say one more thing and we pray that many more things. Just as a motivation I am giving 5 points. I say one more thing. நான் உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். Just imagine, கற்பனை செய்து பாருங்கள். there is a bucket. ஒரு பக்கெட் இருக்கிறது. I pour more and more water into it. நான் அதிகமான அதில் தண்ணி ஊற்றி கொண்டிருக்கிறேன். I'll show you a demonstration at the earliest. நான் இந்த காலத்தில் ஒரு செயல்முறை விளக்கம் காட்டுகிறேன். So you'll be able to understand better what is being in the spirit. பரிசுத்தாவிக்குள்ளாக இருப்பது என்ன என்பதை நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும்.
that is immersed in the Spirit, நாம் பரிசுத்தாவிலே மூழ்கி இருப்பது, that is baptized in the Spirit. பரிசுத்தாவிலே ஞானஸ்தானம் பெற்றிருப்பது. On the Lord's day, கர்த்தருடைய நாளிலே John was in the Spirit. யோவான் ஆவிக்குள்ளானார். When he is in the Spirit, அவர் அந்த ஆவிக்குள்ளாக இருக்கிற பொழுது he is filled with the Holy Spirit, அவர் பரிசுத்தாவியிலே நிரப்பப்பட்டிருந்தார். and he is in the Spirit. அவர் பரிசுத்தாவிக்குள்ளாக He is இருந்தார். filled with the Holy Spirit. அவர் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டிருந்தார். He is in the Spirit. அவர் பரிசுத்தாவிக்குள்ளாக When இருந்தார். he was in the Spirit, அவர் பரிசுத்தாவிக்குள்ளாக இருந்த பொழுது he had a great voice as of a trumpet, ஒரு எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை saying, கேட்டார். I am Alpha and Omega, the first and the last. And what thou seest, write in a book and send it unto the 7 churches, etc. அது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற இந்த சபைகளுக்கு 7 சபைகளுக்கு அனுப்பி என்று சொன்னது. Verse 12. 12ஆம் வசனம். And I turned to see the voice that spake with me. And being turned, I saw 7 golden candlesticks. அப்பொழுது என்னுட பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின பொழுது 7 பொன் கொத்து விளக்குகளையும், And in the midst of the 7 candlesticks, one like unto the Son of Man, clothed with a garment down to the foot, and girt about the paps with a golden girdle. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். This tumbler is there. அந்த டம்ளர் அதுல இருக்கிறது. Can you see that? தெரியுதா? You can see that? Okay. I am pouring more water into the tumbler. அந்த டம்ளர்ல நான் அதிகமா தண்ணி ஊத்துறேன். It's getting filled. அது நிரப்பப்படுகிறது. It's getting filled. நிரப்பப்படுகிறது. Now it's overflowing. அது நிரம்பி It's வழிகிறது. overflowing. நிரம்பி வழிகிறது. It's overflowing more and more. அதிக More அதிகமாக and நிரம்பி. more. More and more. More and more. Now what happened? இப்போ என்ன நடந்துச்சு? The tumbler is in the water and water is in the tumbler. Can you see that? The tumbler is there. There's a small quantity of water into it. Now I pour more water. I pour more water. I pour more water. I pour more water. I pour more. Now the tumbler is in the water, immersed in the water. We receive the Holy Spirit. We are filled with the Holy Spirit, filled with the Holy Spirit, filled with the Holy Spirit. It's a wonderful, beautiful experience. We are in the Spirit. We are in the Spirit. When we are in the Spirit, heavens are open for us. நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது, பரிசுத்தாவிக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது, நாம் பரிசுத்தாவிலே இருக்கும் பொழுது பரலோகம் நமக்காக திறக்கப்படும். We get heavenly revelations. அது பரலோக ரகசியங்கள். Peter was able to see a revelation when he was praying. பேதுரு ஜெபிக்கிற பொழுது அவன் அந்த வெளிப்படுத்தலை பார்த்தான். He was able to see vision. அவன் தரிசனங்களை கண்டான். Heaven shall be opened for you. பரலோகம் நமக்காக திறக்கப்படும். Just I shared with you only 5 things. நான் உங்களோட 5 காரியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன். There are many more blessings. அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. But we'll pray together now. நாம் இப்போது சேர்ந்து ஜெபிப்போம். Lord, fill us with the Holy Spirit. தேவனே தயவா எங்களை Fill me with the Holy Spirit. பரிசுத்தாவினாலே நிரப்பும். In Psalm 23, Paul says, பவுல், my cup runs over. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. My cup runs over. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. My dear brother, my dear sister. அருமையான சகோதர It's not enough that we receive the Holy Spirit. நாம் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, We should be filled with the Holy Spirit. நாம் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். It's a repeating occurrence. அது தொடர்ந்து நடக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. Again and again we should be filled with the Holy Ghost. திரும்ப திரும்ப நாம் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். And we should be filled with the Holy Ghost that our cups runs over. நாம் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டு நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். We should be filled with the Holy Spirit. Our cup runs over and we are immersed in the Spirit. நாம் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டு நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து நாம் அதிலே மூழ்கி இருக்க வேண்டும்.
Heaven shall be opened for you. பரலோகம் நமக்காக திறக்கப்படும். Revelation shall come to you. வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கும். Mysteries will be revealed to you. ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். You could hear God speaking to you. நீங்கள் கவனித்து கேட்டீங்கன்னா தேவன் உங்களோடு பேசுவார்.